ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க பார்த்த முக்கியமான டாபிக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம சிஎன்சி மிஷினில் சில நேரத்தில் விபத்துகள் ஏற்படும். அந்த விபத்துக்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நமக்கு அந்த விபத்துக்களை நம்மளால் தவிர்க்க முடியும் இல்லைங்களா? இந்த வார்த்தை உண்மை தானே. விபத்துக்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஓடுதுன்னா அப்படிப்பட்ட நேரத்தில் விபத்துக்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ செட்டிங் போட்டாச்சு, ஆப்செட் எல்லாம் கரெக்டாக எடுத்தாச்சு, ஜாஸ் எல்லாம் கரெக்டாக போர் பண்ணி பாட்டு கிளாம் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ப்ரோக்ராம் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பண்ண வேண்டிய சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது நம்பர் 1 சிங்கிள் பிளாக்கை ஆன் பண்ணிக்கணும். நம்பர் 2 ரேஃபைடு 0 பண்ணிக்கணும், ஃபீட் ரேட்டும் 0 பண்ணிக்கணும் நம்பர் 2ல். இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அந்த ரேஃபைடு மட்டும் 10லேயே இல்லை 20லேயே வச்சு நம்ம பொறுமையாக ஓட்டணும். ஒரு சில மிஷினில் 10 20 அப்படின்னு இருக்காது, மினிமமே 25ல் தான் இருக்கும். அப்போ 25ல வச்சு ஆன் பண்ணுங்க, அதை வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்பர் 3 கோ டு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாட்டில் இருந்து, இது பாட்டுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கோ டு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வாட்ச் பண்ணணும். இப்போ இங்கேருந்து பாட்டு இங்கேருந்து இறங்கி இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 50 mm இருக்குன்னா அங்கே கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஒரு 50 mm இருக்குமானா நம்ம டிஸ்பிளேல அந்த 50 mm தான் இருக்கா இல்லை இன்னும் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த விபத்தை ஏற்படுவதை தவிர்க்கலாம். சப்போஸ் டிஸ்பிளேல 100 mm இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இது பாட்டு, இது இங்கே இருக்குன்னா இது 100 mm இருக்குது, கோ டு டிஸ்டன்ஸ் 100 mm அப்படின்னு இருந்தால் கட்டாயமாக விபத்து ஏற்படும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸு ஒரு 30 40 mm தான் இருக்கும். ஆனால் 100 mm வந்ததுன்னா டிஸ்பிளேல, அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் கட்டாயமாக விபத்து ஏற்படும். மறுபடியும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஆப்செட் எல்லாம் கரெக்டாக எடுத்துருக்காங்களா, ப்ரோக்ராம்ல எல்லாம் கரெக்டாக இல்லை, ஜெட் லென்த்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விபத்துக்களை தவிர்க்க முடியும். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா தம்ஸ் அப் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.